ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டு தோட்டம் தாங்க பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டை சுற்றிலும் என்னென்ன செடியெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேங்க. இது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடி. சாயந்தரம் நேரம் எடுத்ததுனால பூவெல்லாம் சுருங்கிருச்சுங்க. அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற தங்கரளிங்க. பூ கம்மியாக பூத்தாலும் அந்த இலைங்களுக்கு நடுவில் கொத்து கொத்தாக மஞ்சள் நிறமாக இருக்கிறது அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது நாங்கள் பறிக்கிறக்கே மனசு வராது, சாமிக்கு பறிக்கிறக்கு கூட விட்டுலாமா செடியில் அப்படின்னு. அந்த அழகாக இவ்வளோ அழகாக இருக்குங்க. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொய்யா மரங்க. இது வந்து ஹைப்ரிட் தாங்க, வெள்ளை கொய்யாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய பிடிச்சிருக்குங்க காய். இது அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற சிகப்பு கொய்யாங்க. ரெண்டுமே ஹைப்ரிட் மரம் தாங்க. ரெண்டுமே கொத்து கொத்தாக நிறைய காய் பிடிச்சிருக்குங்க. ரெண்டு மரமே பக்கத்தில் இருக்குங்க. பக்கத்துலேயே செம்பருத்தி செடியும் தங்கரளியும் ரெண்டுமே கிட்டவே இருக்குங்க. அதனால தான் தங்கரளி வந்து அவ்வளோவா பூவில்லை. இது பார்த்திங்கன்னா இட்லி பூங்க, பிங்க் கலர் இட்லி பூ. ரெட் கலர் இருந்துச்சு, அது வறண்டுருச்சுங்க. இது வந்து பிங்க் கலர். நிறைய இருந்துச்சு, எல்லாம் சாமிக்கு பறிச்சிட்டாங்க. இது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு செம்பருத்தி செடிங்க. நான் ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து இன்னொரு பக்கம் இருந்து குச்சி வெட்டிட்டு வந்து வச்சதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நர்சரியில் வாங்கினது. இது எதனாலேன்னு தெரியல, செடி அவ்வளோவா வரலை. இது பார்த்திங்கன்னா நந்தியாவட்டைங்க, பெரிய நந்தியாவட்டை. இது ஃபஸ்ட்டு சீசன் இருக்கும்போது நல்லா பூ இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே பப்பாளி மரம். இது தானாகவே விதை போட்டு அதுவே முளைச்சிருச்சுங்க. சரியா, அதையும் விட்டுட்டோம். அடுத்தது இது பார்த்திங்கன்னா அரசாணி செடிங்க. இது வந்து ஆடிப்பட்டத்தில் போடலை, அதுக்கப்புறமா காயில் இருக்கிற விதை போட்டு இதுவும் அதே முளைச்சிருச்சு. சரி இருக்கட்டும்னு விட்டுட்டேங்க. இது பார்த்திங்கன்னா பைனாப்பிள். இது அன்னாச்சி பழம் நம்ம ஊர் சைடெல்லாம் வருமா என்னங்கிறது தெரிலைங்க. சரி இருந்தாலும் வச்சு பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா புதினா. அது இந்த மண்ணில் என்னன்னு தெரில, சரியாக வரலை. நீ வேறு பக்கம் மாற்றி வைக்கணும் செம்மண்ணில். இது வந்து ஜல்லி மண். இது கற்பூரவள்ளி. இதுவும் பார்த்திங்கன்னா வெள்ளை அடிச்சுட்டே இருக்குது. இந்த மண்ணுக்கு சரியாக வர மாட்டேங்குது, வெள்ளை அடிச்சுட்டே இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்பக்கோவை இலை இருந்துச்சு. அது என்னன்னு தெரியல, இந்த இடத்துல தான் இருந்துச்சு, காணன்னு பார்த்துட்டு இருக்கிற. ஆடு பிடுங்கிடுச்சு போல். இது கீரைங்க, செப்பு தண்டு கீரை. இது 2-3 செடி அதே தானாக முளைச்சது இருக்குது. இப்போலாம் இந்த இடத்த சுத்தம் பண்ணி விட்டுருக்கோம், இனி ஏதாவது செடி போடலாம் அப்படின்னு. இது செடிக்கு அதே பைப் தண்ணி வருது. அடுத்தது இது பார்த்திங்கன்னா எலுமிச்சை செடி. இது ஹைப்ரிட் எலுமிச்சை தாங்க. இவ்வளோ நாளாக காய் பிடிக்கல, இப்போ தான் ஏதோ உள்ள 2 காய் இருக்குங்க. இப்போ உள்ள பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தெரியும், நிலத்தோட ஒன்றாவே ஒட்டி இருக்குது. 2 காய் இருக்குது, அந்த சைடு 2 காய் இருக்குங்க. இன்னும் பெருசாகலை. இது ஹைப்ரிட் மரம், அதனால் குட்டையாகவே இருக்குது. இது பார்த்திங்கன்னா மலை சுண்டைங்க. செடி பெருசாகி சுண்டை. இது அதுவே காக்காய்ச்சத்துலேருந்து முளைச்சிது. இது அப்படியே கட் பண்ணி விட்டங்காட்டிக்கு கனவு பிரிஞ்சு வந்திருக்குங்க. இது பார்த்திங்கன்னா மருதாணி மரம். மருதாணி வந்து செடி வச்சது வாழையெல்லாம் இருந்ததுனால அதுக்கு வந்து இடைவெளி கிடைக்காம அது மரமாக மேலே போயிடுச்சுங்க. கட் பண்ணி விட்டதும் பார்த்திங்கன்னா நான் மேலாப்பில் கட் பண்ணி விட்டதுனால அது கனவு பிரிஞ்சு மேலே போயிடுச்சு. இது இப்போ வெட்டி விடணுங்க. கீழ் பக்கமாக நல்லா கீழேருந்து வெட்டி விட்டால் நம்மளுக்கு பொறிக்கிறதுக்கு பக்கத்துலேயே ஹைட்டில் இருக்குது. இதெல்லாம் வெட்டி விடாமல் இருக்குங்க. இப்போ கீழே சுத்தம் பண்ணி மறுபடியும் புல்லு முளைச்சிருச்சு. இது இன்னொரு டைம் சுத்தம் பண்ணணுங்க. இது பார்த்திங்கன்னா
தூதுவளை இது கட் பண்ணி விட்டு தளைஞ்சு வந்திருக்கு. இது அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற இன்னொரு அதே முளைச்சிதுங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மொசுக்கு இலை இருக்குது. சரி, அதுவும் இது கூடவே இருந்தால் 2 பக்கத்துலேயே பறிச்சுக்கலான்ட்டு அதையும் விட்டுட்டுங்க. இது பார்த்திங்கன்னா ராமர் முல்லை. இது பார்த்திங்கன்னா ராமர் முல்லை, நித்தியமல்லின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் இது ராமர் முல்லைன்னு தாங்க சொல்லுவோம். அது கட் பண்ணி விட்டு செடி வந்திருக்குங்க. இது பாவக்காய் செடி, இதுவும் அதே வந்துடுச்சு. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் இருக்குங்க. இதெல்லாம் பில்லெல்லாம் பிடுங்கி விட்டு நல்லா சுத்தம் பண்ணி கட் பண்ணி விட்டது. அதுக்கப்புறம் பில்லும் பிடுங்கல விட்டுட்டோம். இது பார்த்திங்கன்னா மல்லி செடி. நான் வறண்டுருச்சுன்னு நினச்சிட்டு விட்டு மண்ணெல்லாம் போட்டு மூடிட்டுங்க. பார்த்திங்கன்னா மறுபடியும் தளைஞ்சு வந்திருக்கு உள்ளே வேறு இது பப்பாளி மரம் காற்றுக்கு முறிஞ்சு விழுந்துருச்சுங்க, காய் வெயிட் தாங்காமல். இது மறுபடியும் அல்லையிலேருந்து தளைஞ்சு வந்திருக்கு. அதையும் விட்டுட்டோம். சரி, அப்படியே தளைஞ்சு வருதுன்னு நாங்கள் மரத்தை பிடுங்கல. இது பக்கத்தில் வீட்டில் கிச்சன் அவுட்டர் பைப் வருதுங்க இல்லையா, அந்த தண்ணி பக்கத்தில் அது அப்படியே விதை இருந்து முளைச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா நாட்டு எலுமிச்சிங்க. இது நல்லா ஹைட்டாக மரமாகும்னு நினைக்கிறேங்க. நாட்டு எலுமிச்சை விதை தான் போட்டோம், எப்படி பெருசாகுன்னு தெரியலைங்க. இது சோட்டு கட்டால் இது 2-3 செடி இருந்துச்சு. பதவலாக இருக்குன்னு நினைக்க புல் சுத்தம் பண்ணும்போது நான் பிடுங்கிட்டேங்க. மறுபடியும் புல் வந்துருச்சு, பிடுங்காமல் இருக்கு. இனி மழைக்கு நிறைய இனி இலையை சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். அடுத்தது இது பார்த்திங்கன்னா ஒரு பப்பாளி மரங்க. இது நாட்டு பப்பாளி, நீட்டமாக வருங்க. இது அடி ஒரு எறும்பு வங்கு போட்டுருச்சுங்க. அதனால் அது என்னாச்சுன்னா அந்த மரம் அப்படியே சாய்வாக நின்றுட்டே இருந்தது. காற்றுக்கு காய் வெயிட் தாங்காமல் அதுவும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக முறிஞ்சிருச்சுங்க. பார்த்திங்கன்னா தெரியும், எறும்பு உள்ள குழி போட்டங்காட்டிக்கு ஒரு சைடாக காய் இழுத்துட்டு மரம் சாஞ்சிருச்சு. அதுவும் பாதியோட கட்டாகி விழுந்துருச்சு. அதுவும் இப்போ தளைஞ்சு காய் வச்சிருச்சுங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வாழை இருக்குது. இந்த வாழை பண்ணினது அந்த மரம் சாஞ்சிருச்சு. பத்தாவதுக்கு எறும்பும் கீழே குழி இருந்தங்காட்டிக்கு. வாழை ஏற்கனவே இங்கே ஒன்று இருந்துச்சு, அது வெட்டிட்டோம். அதுதான் ரொம்ப சாய்ச்சிருச்சு, கொலையோடு இருந்ததுனால அந்த சைடு சாய்ச்சிருச்சுங்க. இந்த சைடும் பார்த்திங்கன்னா வாழை மரங்கள் தாங்க நிறையா இருக்குது. இது ஒரு கொலை இருக்குது. இது கிச்சன் அவுட்டர் பைப் போகிற இடங்க. சரியா, அந்த இடத்துலையும் ஒரு வாழைக்கன்று வச்சுட்டுலான்னு வச்சுட்டுதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஆயிடுச்சு. நாங்கள் வர பக்கனையும் அறுக்கிறது இல்லைங்க, அப்படியே விட்டுறது. அதனால தான் இந்த மருதாணி மரம் இதெல்லாம் ரொம்ப ஹைட்டாக ஆயிடுச்சு இடம் இல்லாமல். இது பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி. இது நாட்டு பொன்னாங்கண்ணியா சீமை பொன்னாங்கண்ணி 2 வகையை சொல்லுவாங்க. 2மே இங்கே இருக்குது. இது என்ன வகை பொன்னாங்கண்ணின்னு தெரியலிங்க, இருக்குது. இது பார்த்திங்கன்னா மாஸ்பத்திரி. இது ஒரு சின்ன ஒரு வேரோட ஒரு செடி தான் வச்சது. அது பார்த்திங்கன்னா நிறைய பரவிடுச்சு, இடமில்லாமல் இருக்குது. இது சாமிக்கு வைக்கிறதுக்கு அப்பப்போ கட் பண்ணிக்குவோங்க. அது பூ எடுத்துரும். வேர்லேயே புதினா மாதிரி வேர்லேயே பரவிடுச்சு. இது பார்த்திங்கன்னா பசலைக்கீரை, கொடி பசலை சிகப்பு தண்டு இருக்கிறது. இது நிழலில் இருக்கிறனால வேர் அங்கே இருக்குங்க. அங்கேருந்து இதில் ஏதோ கொடியில் ஏறி இருக்குது. இது இந்த இடத்துல ஒரு மரம் இருந்துச்சு, ஒரு செடி இருந்துச்சு. அதில் ஏகப்பட்ட விதை இருந்தது. அது கீழே விழுந்து அப்படி முளைச்சிருச்சுங்க. இது பார்த்திங்கன்னா முருங்கை மரம். இதுவுமே இடம் இல்லாமல் அப்படியே மேலே போயிடுச்சு, வாழை நிறையா இருக்கிறனால. இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு ராமர் முல்லை இருக்குது, நித்தியமல்லி. இதெல்லாம் பில்லெல்லாம் நிறையா இருக்குங்க. இதெல்லாம் சுத்தம் பண்ணணும். அது கூட இருக்குது. இது காற்றுக்கு ஒரு பப்பாளி மரம் சாஞ்சிருச்சுங்க. தண்ணி விட்டுருந்ததுனால அந்த வேர் கிரிப் கிடைக்காம அது சாஞ்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா இன்னொரு பப்பாளி மரம் பப்பாளி மரம் நிறையா இருக்குங்க. இது நாட்டு கொய்யாங்க. அப்படியே காமிச்சது ஹைப்ரிட்டு. இது நாட்டு கொய்யா, சிகப்பு கொய்யா. இது பார்த்திங்கன்னா சங்குப்பூ. அது பக்கத்துலேயே திருநீற்று பச்சிலை இலை இருக்குங்க. இந்த சங்குப்பூ இப்போ நிறைய இருக்குது. இது பார்த்திங்கன்னா
தண்டு கீரைங்க. இது வந்து விதை காய போட்டிருந்தோம். அதோட குச்சி எடுத்து வீசினா அதுலேருந்து விதை இருந்து முளைச்சிருச்சு. சரின்னா அதையும் அப்படியே விட்டுட்டோங்க. இனி இருக்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேங்க. ஏன்னா வீடியோ லென்த்தாக போகுது. எங்களோட இந்த சின்ன வீட்டு தோட்டம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.